ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுமின்னா வேறு எதுவும் இல்லை, அது வந்து சைனீஸ் நூடுல்ஸுங்க. எப்போதும் நம்ம ஆர்டினரியாக வாங்குவோம் இல்லையா, மேகி நூடுல்ஸு, அது வேற. இது வந்து சைனீஸ் நூடுல்ஸ் சவுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு நம்ம பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சவுமின் செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கணும், ஒரு முட்டை, இதை ரெண்டையும் நல்லா கலக்கிடுங்க. கலக்கிடலாம், இப்படி நல்லா கலக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன போடணுன்னா மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து சோள மாவு 2 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலந்துட்டு பெப்பர் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சிக்கனை பொரிச்சிடலாம். ஆயில் ஊற்றிக்கிறங்க. அடுத்து இந்த சிக்கனை போட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா உதிரியாக வரணும் சவுமீனுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு. பரட்டிடலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சவுமின் பண்ணிடலாம். அதுக்கு சுடுதண்ணியில் தான் இதை வந்து நம்ம ஊற வச்சு எடுக்கணும். சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் இந்த சவுமின் வந்து பொழு பொழுன்னு நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெயும் உப்பும் போட்டு கொதிக்கும் போது இந்த சவுமினை நம்ம போட்டுடலாம். இப்போ அந்த சவுமினை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி அதே இது உடையாமையும் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா கிளறியாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு, அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அது இல்லைன்னா வேகாது. இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா வச்சுருங்க. வச்சு நல்லா கிண்டிட்டு அடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வடியணும். தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும். தண்ணி வடியட்டும் கொஞ்சம் நேரம். இப்போது இதில் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றுறோம். குடிக்கிற தண்ணியை தான் நான் ஊற்றுறேன். குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இருத்துருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் நீளமாகவே கட் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுடலாம். குடமிளகாய், இதை நல்லா நீளமாக இதையும் கட் பண்ணி வைங்க. இப்போ குடமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ், அதையும் நீளமாக தான் வெட்டி வச்சு போடணும். நீங்கள் நீல வாக்கில் வெட்டினா தான் டேஸ்ட்டு வரும் இந்த சவுமீனுக்கு. இதையும் நல்லா வதக்கிடலாம். இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வரும்.
அது வரையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். வதக்கிட்டு இப்போது கொஞ்சமாக உப்பு, அடுத்து நம்ம இந்த சவுமீனை போட்டுடலாம். சவுமீன் வந்து உடையாமல் போடணும். நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் வராது. நல்ல நீள நீளமாக இருக்கணும். இப்போது நல்லா இதை கிளறி விடணும். அடுத்து வினிகர் 2 டீஸ்பூன் ஊற்றலாம். 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றலாம் வினிகர். அடுத்து டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து சில்லி சாஸ் அது 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து சோயா சாஸ் அது 1 டீஸ்பூன் ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும். நீங்கள் எல்லாம் சேரணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச அந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு சவுமீன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வாசனை வருது. நீங்களும் ஒரு முறை இந்த சவுமீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.